வருகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தரை நாம் ஆராதித்து அவரை துதிக்கலாம். ஆமென். தேவனை பாடி தேவனை ஆராதனை செய்து தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காய் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களை நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. எல்லாரும் எழும்பி நின்று கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இது நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். கிருபை, அவருடைய கிருபை. பக்தன் சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஊழியத்தை சூழ்ந்திருக்கிறது. ஆகையால் கிருபையின் தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஆடோமா, கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும். நம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், களி கூர்ந்திடுவோம், சந்தோஷமாய் பாடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. ஆடோமா, கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. கைகளை தட்டி சந்தோஷமா பாடுங்க. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம்.
ஹalleluya ஹalleluya. MPA சபை பாட்டு புத்தகத்தில் இருக்கும் ஒரு அருமையான ஒரு பாடல். கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தெய்வகுமாரன் கிருபையே. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. ஆகையால் கிருபைநாதர் இயேசுவை பாடி ஆராதனை செய்வோமா? கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே. கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தெய்வகுமாரன் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தெய்வகுமாரன் கிருபையே. ஆனந்தமாவின் தாகம் தீர செய்யவல்ல, ஆனந்தமாவின் தாகம் தீர செய்யவல்ல, உன்னத ஆவியாம் என்னை நிரப்பும் கிருபையே. உன்னத ஆவியாம் என்னை நிரப்பும் கிருபையே. கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, புதிய கிருபையே நாள்தோறும் சூழ்ந்திடுமே. புதிய கிருபையே நாள்தோறும் சூழ்ந்திடுமே. கூட செல்லும் கிருபையே, யோர்தானை கடக்கையே. கூட செல்லும் கிருபையே, கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே. கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே. அழைத்த பாதையிலே சோர்வு தீர்க்கும் கிருபையே. ஆராதனை செய்வோமா? இந்த பாதையில் சோர்வு தீர்க்கும் கிருபையே. சத்தியம் ஜீவன் சத்தியம் ஜீவன் வழியுமான தெய்வகுமாரன் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தெய்வகுமாரன் கிருபையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி அதிலே கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமா? ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம். உலகம் முழுவதும் பயங்கரமான இந்த கொரோனா நாட்களில் ஆண்டவர் நம்மை கிருபையாய் காத்துக் கொண்டாரே. நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நமக்குரியவர்களை ஆண்டவர் கிருபையாய் காத்துக் கொண்டாரே. உடைய கிருபையை நினைத்து நாம் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் வாய் கிருபை. ஓ ஹalleluya. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த கிருபை. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா. ஒரு பாடல் எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்தி வந்தார். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தாமே நம்ம கூட இருந்து நம்மை தாங்கி வந்தாரு. எல்லாரும் கர்த்தரை பாடுவோம். ஹalleluya தேவ hallelujah. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அதிசயமாய் நம்ம நடத்தி வந்தாரே. எல்லா கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். We praise you, Jesus. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்ம விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அவருடைய சமூகம் நம்ம விட்டு விலகுவதில்லை. அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகுவதில்லை. இயேசு நம்மோடு இருக்கிறார். எதை குறித்து பயப்பட வேண்டாம், இதை குறித்து கலங்க வேண்டாம். சந்தோஷமாய் பாடுங்கள். எனக்கேன் இனி பயமே, எந்த இயேசு என் துணை, என் துன்ப நேரத்திலும் இயேசு என்னோடு கூட இருப்பார். பாடுவோமா? சந்தோஷமாய் பாடி கைகளை நாம் தட்டி கர்த்தரை நாம் துதிப்போம். நம்முடைய தேவனை போல ஒரு அருமையான தேவன் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya hallelujah hallelujah. பாடுவோமா? சந்தோஷமாய் பாடு, கைகளை தட்டி பாடு. எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். கடந்த என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். உண்மையா என்னையும்
பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சபையாராய் நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது, தயவு பெரியது, இரக்கம் பெரியது ஆண்டவரே. இந்த பயங்கரமான இந்த கொடிய வைரஸை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுவீராக. உலக நாடுகள் முழுவதும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ வல்லமையின் கரம், உடைய நன்மையின் கரம், உடைய தேவ கரம் அவளை தொடட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரை மறித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த லாக்டவுனிலே ஆண்டவரே எத்தனையோ பேர் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நீர் எங்களோடு பேசுவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாசிக்கிறோமே. சத்தியம் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே செய்தியும் பாடலையும் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. என் வல்லமையின் கரம் அவளை தொடட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது 90ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். 90ஆம் சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்ற முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திருமுங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற முள்ளு கோப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போ. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்துக் கொண்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கு கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்கு பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். 14வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கைகளை உயர்த்தி இந்த சங்கீத புத்தகத்திற்காக இந்த வசனங்களுக்காக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 90ஆம் சங்கீதத்தின் ஒரு வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். மறுபடியும் 14வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கிருபையால் திருப்தியாக்கும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த 90ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு சொல்லுகிறது, தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய ஜெபம். மோசே ஜெபிக்கிறார், உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். கிருபை என்கிற ஒரு வார்த்தை தகுதி இல்லாதவர்களுக்கு பாராட்டப்படுகிற தேவ தயவு. ஆமென். தகுதியே கிடையாது. யோசித்து பார்த்தீங்களா?
அந்த கிருபையை மோசே கேட்கிறார். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 13வது வசனத்தை வாசிங்கள். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவீர்கள். என்ன அழகான ஒரு வார்த்தை. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவீர்கள். எப்படியாகிலும் உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு ஆசை. வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ள இருந்த ஆசை தேவ கிருபை. ஆபிரகாம் தேவனுடைய கிருபைக்காக அவர் ஏங்கினார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என் கிருபையை அவனை விட்டு நான் விலக்கவில்லை. ஆண்டவருடைய கிருபை அவன் மேல இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சந்ததி நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கிருபைக்காக ஏங்கி நின்றார்கள். மோசே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கிற ஆண்டவரே. இவ்வளவு பெரிய சந்தோஷம். உலகத்துல எத்தனை கோடி மக்கள் மத்தியில் தேவனுடைய கண்கள் என் மேல் படாதா? அவருடைய கண்களிலே இருந்து வருகிற கிருபை என் மேல் வராதா? அவருடைய கண்களிலே இருந்து வர்ற கிருபை எனக்கு கிடைக்காதா என்று பரிசுத்தவான்கள் ஏங்கினார்கள். மோசே ஏங்கினார் கிருபைக்காக. எனக்கு கிருபை தாங்கப்பா. தாவீது அரசன் தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சுகிறார். கிருபைக்காக அவர் தொடர்கிறார். கிருபைக்காக அவர் ஜெபிக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். எல்லா பரிசுத்தவான்களுக்கு தேவை கிருபைதானே. இந்த கொடிய காலங்களில், இந்த பயங்கரமான சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் தேவை தேவனுடைய கிருபை. கிருபை இல்லாமல் வாழ முடியாது. ஒரு அருமையான தேவ மனுஷன் பாடுகிறார், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்களுடைய கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உம்முடைய கிருபை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம் மேல் வைத்திருக்கிற கிருபை எப்படிப்பட்டது என்பதை பாருங்களேன். 54:8 வாசிக்கிறோம். ஏசாயாவுல அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் ஆண்டவருடைய கிருபை பாருங்கள். நித்திய கிருபை. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானா அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? உங்களுடைய செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நித்திய கிருபை, நிச்சயமான கிருபை. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் ஒரு காலம் உன்னை விட்டு விலகாது. சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கிருபை? விலகாத கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகள் விலகினால், பர்வதங்கள் பெயர்ந்து போனால், மலை போல நம்பியிருந்தையா மலை விலகி போச்சு. பர்வதம் போல சார்ந்திருந்த பர்வதம் பெயர்ந்து போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. விலகாத கிருபை என்று சொல்லுகிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு என்ன சொல்லுகிறார்? 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவ கிருபை ஒரு நாள் மாறாது. மனுஷன் மாறி போவான், சூழ்நிலைகள் மாறி போகும். இயேசு மாறாதவர். அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் மேல் வைத்த கிருபையும் மாறவே மாறாது. ஆகையால தான் 117ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீது இப்படி அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். வேதாகமத்திலேயே
மிக சிறிய ஒரு அதிகாரம் 117 சங்கீதம். அதுல அவர் சொல்லுகிறார், ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அது விலகாது. யாரும் இந்த கிருபையை விட்டு விளக்க முடியாது. அழைத்த அழைப்பும் தேவனுடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். 17 சங்கீதம் 7வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதக்காரனுடைய அனுபவம் 17 சங்கீதத்தை நீங்க வாசித்திருக்கீங்களா? அழகா அந்த 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வாசிங்கள். உம்மை நம்புகிறவர்களை அவளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உடைய அதிசயமான கிருபையை விளங்கப்படும். உம்முடைய அதிசயமான கிருபை. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு அதிசயமான கிருபை. நமக்கு விரோதமாய் எழும்புகிற கொரோனா சத்துருக்கள், பொல்லாத பிரச்சனை, இக்கட்டு, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்நிலை, இவைகளில் இருந்து நம்ம என்ன செய்கிறார்? கர்த்தர் ரட்சித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்படி விளங்கப்படுவாரா? அதிசயமா, அதிசயமா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எவ்வளவு அதிசயமான கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சங்கீதக்காரர் 36 சங்கீதத்துல அழகா ஒரு வசனத்தை சொல்றார். 7வது வசனத்துல 36 சங்கீதம், கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. இதனால் மனுபுத்திரர் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய கிருபை. எல்லாரும் அதான் நாடுறாங்க. எல்லாம் அந்த கிருபை கிட்ட தான் வர முடியும். கிருபை நாதர் இயேசு. தேவனே, தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. 63 சங்கீதம் 3வது வசனத்துல தாவீது வனாந்திரத்துல பாடுகிறார், தேவனே என் தேவா உம்மை நான் நோக்கினேன். யோசித்து பாருங்களேன். தேவனே தேவன். வனாந்திரத்துல 3வது வசனத்தை படிங்க. ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. வனாந்திரத்துல வந்தாச்சு. வனாந்திரமான உலகம், கண்ணீர் கவலைகள் நிறைந்த உலகம். என்ன செய்வது? தேவ கிருபை தான் எனக்கு வேணும். இந்த வனாந்திர வாழ்க்கையில போராட்டங்கள், சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வருகிற போது, மனுஷர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் வரும்போது தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஜீவனை பார்க்கிறேன், கிருபை எனக்கு நலமான கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 94 சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார். வாசிகள் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. தாங்கும் கிருபை, நம்மை தாங்கி நடத்துகிற கிருபை. எவ்வளவு பெரிய சந்தோஷம். இவ்வளவு அழகான ஒரு அருமையான அதிசயமான பெரிய கிருபையை பாடுங்கள். அந்த கிருபைக்காய் கர்த்தரை துதியுங்கள். இந்த கிருபையை உலகம் யாருமே பேச முடியாது, யாருமே கிருபையை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை. 89 சங்கீதம் நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை அவனை விட்டு விலகாமல் பாருங்கள். என் கிருபை என்னென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ஆமென். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் அபிஷேகம் பண்ணின, தேவன் அங்கீகாரம் பண்ணின, தேவன் நியமித்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என் கிருபை. ஹல்லேலூயா. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக நான் காப்பேன். இந்த கிருபைதான் நம்மை ரட்சித்தது. இந்த கிருபைதான் நம்மை நீதிமானாக்கினது. இந்த கிருபைதான் நம்மளை பரிசுத்தமானாய் மாற்றினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பவுல் பலவீனப்பட்ட போது அவன் தேவனிடத்தில் 3 தரம் வேண்டிக் கொண்டான். அதற்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கிருபை உங்களை என்னையும் பலவானாக மாற்ற. கவலைப்படாது, பலவீனங்களை குறித்து கவலைப்படாதீங்க.
எப்ப பார்த்தாலும் ஒரே பலவீனமா இருக்கு. பலவீனமான நேரங்களில் நம்மை தாங்குவது தேவ கிருபை. சொல்லுங்க, போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ கிருபை தாருமே. என்ன அழகான ஒரு பாடல். போதும், ஆண்டவர் சொல்றாரு, போதும்பா என் கிருபை. நீ ஏன் உன் பலவீனத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உன்னை பலவானாக மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே அப்படி ஆகும் என்று சொல்லி, ஆவினாலேயே ஆகும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிறார். அந்த கிருபை செருபாபேலை ஒரு ஜெயாலியாக மாற்றினது. ஜெயாலி வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்மை ஜெயாலியாக மாற்றுவது தேவ கிருபை தான். ஹல்லேலூயா. என்ன பாடுகிறார்? பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆமென். தலைக்கொள்ளை அவன் கொண்டு வருவான், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று பெரிய ஆர்ப்பரிப்பார்கள். பர்வதங்கள் எல்லாம், பெரிய பிரச்சனைகள் எல்லாம், பெரிய கொரோனா, பொல்லாத கோலியாத்துக்கள், பெரிய பர்வதங்கள், எரிகோ கோட்டைகள் இந்த மாதம் தரை மட்டுமாய் மாறும். ஆமென். பேசுங்க, கிருபை பெற்றவங்க பேசுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எம்மாத்திரம். நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவான். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? செருபாபேலு மேல இருப்பது தேவனுடைய கிருபை. ஓ, தேவனுடைய கிருபையில நிறைந்த ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக எந்த விதமான பர்வதங்கள், எரிகோ, ஓ ஸ்தோத்திரம், 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 பலமான நிற்க முடியும். தைரியமா பேசுங்க. இந்த மாதம் ஆண்டவருடைய கிருபை உங்களை ஜெயாலியாக மாற்றும். ஹல்லேலூயா. கைகளை வைத்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ, we praise you. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்மை பெரியவர்களாக மாற்றும். யோசேப்பு மேல் ஆண்டவர் கிருபை வைத்தாரே. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். என்ன அழகான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. வாசிங்கள் 39ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதி வாசிங்க. 21ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை, வியாக்கியானம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. சிறை, அந்த சிறைக்குள் கிருபை யார் மேல? யோசேப்பு மேல. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டானோ, எந்த இடத்தில் கேவலப்படுத்தப்பட்டானோ, எந்த இடத்தில் இழிவுபடுத்தப்பட்டானோ, அதே இடத்தில் அந்த சகோதரர்கள் நடுவில் அவனை உயர்த்தினது தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை சொல்லுங்க எவ்வளவு பெரியது, வர்ணிக்கவே முடியாது. மகா பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபையில நாம் செய்ய வேண்டிய 2 காரியம் அல்லது ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபையை தந்திருக்கிறார். இவ்வளவு நேரம் வாசித்தோம் அல்லவா? நித்திய கிருபை, நீங்காத கிருபை. ஹல்லேலூயா. நம்ம விட்டு விலகாத கிருபை, நிச்சயமான கிருபை, அருமையான கிருபை, தாங்குகிற கிருபை என்று வாசித்தோம் அல்லவா? இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் செய்ய வேண்டிய 4 காரியம் 2 தீமோத்தேயு 2:1 சொல்லுகிறார், ஆதலால் என் குமாரனே, என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பவுல் தன் குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், கிருபையில் பலப்படும், கிருபையில பலப்படும். நாம் பெற்ற கிருபை, ஆண்டவர் பாராட்டின அந்த கிருபை பெரியது. இந்த கிருபை நாம என்ன செய்யணும்? பலப்படணும், பலப்படணும். கிருபை நமக்குள்ள ஸ்ட்ராங் ஆயிடும். கிருபை விட்டு விலகக்கூடாது. கிருபை நம்ம விட்டு விலகாது. கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் அதை அப்படியே பற்றிக்கொண்டு பிடிச்சு அந்த கிருபையில எப்போது நிறைந்திருங்க. ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஓ ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிங்க, கிருபையில பலப்படுங்க. ஏன் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் எபேசியர் 6:10,
கடைசியாக சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுங்கள். உங்கள் எதிராளாகிய பிசாசு நின்று கொண்டிருக்கிறார். மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அல்ல, அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்து அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்படியானால் எதிர்த்து வருகிற இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு அவருடைய கிருபையில பலப்படுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எபேசு சபைக்கு எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கிருபையில பலப்படுங்கள். அந்த கிருபை நம்ம மேல் இருக்குமானால் எந்த சக்தியிலும் அணுக முடியும். எனதான் பவுல் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும் என்று சொன்ன போது பவுல் சொன்னாரு, நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அது எப்படி? அப்படிதான் கிருபை வந்தவுடனே பலவானாய் மாற்று. பலவான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி வந்தது? கிருபை. நம்ம பலவீனமான பாண்டோம். நம்முடைய சரியத்தை நம்பி, நம்முடைய பலனை நம்பி வாழ முடியாது. நமக்கு வல்லமை கிடையாது. அவர் கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது. நம்மை பலவானாக மாற்றுகிற கிருபை. ஆகையால் தேவன் கொடுத்த கிருபையை, நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை பலப்படுங்கள். இரண்டாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அந்த வசனத்தை படித்து பார்க்கலனா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். 2 தீமோத்தேயு 2 பேதுரு 3:18 படிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை கிருபையில் உண்டாவதாக. சொல்றாங்க கிருபை என்று. இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும், இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையில, முதல் சொன்ன கிருபையில பலப்படுங்க. இங்க சொல்றாரு கிருபையில வளருங்கள். வளர்ந்து கனிதரும் வாழ்க்கை, ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். இன்னைக்கோ ரட்சிக்கப்பட்டங்க, என்னைக்கு அபிஷேகம் பெற்றங்க, அன்னைக்கு நான் நல்லா ஜெபம் பண்ணங்க, அன்னைக்கு நல்லா உபவாசித்தங்க, அன்னைக்கு நல்லா ஊழியம் செஞ்சங்க, அந்த கதையை பேசாதீங்க. இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிற? நீ வளர்ச்சி அடைந்திருக்கிறாயா? இன்றைக்கு நன்றாய் ஜெபிக்கிறாயா? வேதத்தை வாசிக்கிறாயா? நன்றாய் உபவாசிக்கிறாயா? ஊழியம் செய்கிறாயா? ஆத்ம ஆதாயம் செய்கிறாயா? வளர்ச்சி அடைந்திருக்கிறாயா? குழந்தை எப்ப இருக்கக்கூடாது. அந்த நாள்ல குழந்தை மாதிரி பாடி, குழந்தை மாதிரி ஆராதனை செஞ்சு, குழந்தை மாதிரி வசனத்தை படிச்சது அப்படி அல்ல. ஒரு வளர்ச்சி. தேவன் நம்ம கொடுத்த கிருபையில் நாம் வளர வேண்டும். வளர்ந்து கனித்தரும் வாழ்வை விரும்பி வர வேண்டுகிறேன் என்று சொல்லி அருமை அம்மையார் சாரால் ஒரு பாடினார்கள். வளர்ச்சி. லூக்கா 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. கிருபை வளர்ந்தார். இயேசுவாகிய இரட்சகர் மேல் தேவ கிருபை அளவில்லாமல் இருந்தது. அந்த கிருபையில் அவர் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை படிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. வளர்ந்தது, வளருங்கள். இங்க சொல்றாரு விருத்தி அடையுங்கள். கிருபையில நாம் பெற்றுக்கொண்ட கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த கிருபை வளர்ந்து, அவர் கிருபையில வளர்ந்தார், கிருபையில விருத்தி அடைந்தார். அவருடைய ஜெப வாழ்வை பாருங்கள். அதிகாலையில ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணுவார். நாம் முழுவதும் அனாந்திரமான இடத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணிருக்கார். ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா கேளுங்க. அவர் ஜெபம், அவருடைய ஜெப ஜீவியம், அவர் பெற்ற கிருபையை விருத்தி அடைய பண்ணினார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் முழங்காலில் இருந்து மணிகணக்காய் ஜெபிப்பார்கள். அவர்கள் மேல், அவர்கள் வாயில் வார்த்தை, அவர்கள் ஜெபிக்கும் போது, அவர்கள் பிரசங்கிக்கும் போது, அவர்கள் வாயிலிருந்து தேவனுடைய கிருபை, இயேசு பேசும்போது கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கும்படி ஜனங்கள் அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். எப்படி அவர் மேல கிருபை இருந்தது? அவருடைய ஜெப வாழ்க்கை. நாம் முழுவதும் ஜெபம் பண்ணுவார். பகல் முழுவதும் அவர் ஊழியம் செய்கிறார். அவர் மேல தேவ கிருபை. ராத்திரி எல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபம் பண்ணினார். பகல் முழுவதும் ஊழியம் செய்தார். அவர் மேல இருந்த கிருபை 2 காரியம் செய்தது. ஒன்று, தேவ ராஜ்யத்தை கட்டின கிருபை. 2வது, பிசாசுடைய சாம்ராஜ்யத்தை அழித்த கிருபை. இயேசு தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய செய்திகளை
பிரசங்கித்துக் கொண்டும். அப்ப பாருங்க, அவர் பேச பேச அவர் மேலிருந்த கிருபை தேவ ராஜ்யத்தை கட்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்க அசுத்தாவிகளை துரத்தினார். பிசாசுகளை துரத்த பிசாசுடைய சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர் 10:38 வேதம் என்ன சொல்கிறது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குவராயும் சுற்றித் அவர் பெற்ற கிருபை அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆகையால் கிருபையில பலப்படுங்கள், கிருபையில வளருங்கள், கிருபையில விருத்தி அடையுங்கள். 4வது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைத்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே அவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருங்கள் என்று புத்தி சொன்னார்கள். என்ன அழகான ஒரு வார்த்தை! ஆதி சபை, ஆதி கிறிஸ்தவர்கள் கிருபையிலே நிலை கொள்ளுங்கள். பாருங்க, கிருபையில பலப்படுங்கள், கிருபையில வளருங்கள், கிருபையில விருத்தி அடையுங்கள். இங்க சொல்றாரு, கிருபையில நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கிருபை மாறாது, கிருபை ஒரு காலம் நம்ம விட்டு நீங்காது. ஆனா நாம் அந்த கிருபைக்குள்ள இருக்கிறோமா? அதுதான், நாம் அந்த பேழையாகிய கிருபைக்குள்ள இருக்கிறோமா? அந்த கிருபையில எப்போது நிலைத்திருக்கும்படி அதற்கு ஒரு கிருபை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய கிருபை. ஒரு முறை தேவனுடைய மனிதன் அருமையான ஐயா பாஸ்டர் ரத்னப்பல் ஐயாவை பார்த்து, யா இவ்வளோ மணி நேரங்கள் நீங்க பிரசங்கம் பண்ணிருக்கீங்க, என்ன தேவனுடைய வார்த்தை, என்ன மகிமையா இருக்கு, பெரிய கிருபை அப்படின்னு சொன்ன அவர் சொன்னாரு, அந்த கிருபைக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கணும், அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதுதான் பெரிய கிருபை. கிருபையில நிலை கொண்டிருங்க, ஒரு காலம் அதை விட்டு விலகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் கிருபையில இல்லை, எல்லாம் சொந்த பலத்துல போயிட்டாங்க, ஞானத்துல போயிட்டாங்க, அறிவுல போயிட்டாங்க. நம்முடைய சொந்த பலம், ஞான, அறிவு ஒன்றுக்கு உதவாது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நம்ம சேர்த்து வச்சிருக்க பணம், சொத்து, சுதந்திரம் எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்றேன், ஒண்ணு சொல்ல, அதெல்லாம் நம்ம செல்லாது. ஒருத்தன் அப்படிதான் சொன்னான், ஆத்மாவே உனக்காக அநேக ஆண்டுகள் களஞ்சியங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், ஒரு நாள் கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்லி ஒன்னும் சத்தம் கேக்குது. மதிகேடனே, நீ உன் ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போனால் நீ சேர்த்து வச்ச இந்த களஞ்சியங்கள்லாம் எங்க போகும்? ஆத்மாவுக்கு அரிசி மாவை சேர்த்து வச்சிருக்கிறான் மதிகேடன். என்ன, அது உலக பொருள் மேல நம்பிக்கை வேணாம், கிருபை, அந்த கிருபையில நினைச்சிருங்க. கிருபை விட்டு விலகாதீங்க, வேண்டாம். கிருபை நம்ம விட்டு விலகாது. நீங்கள் கிருபை விட்டு விலகாமல் எப்பொழுதும் அந்த கிருபையை பற்றி கொண்டிருங்கள், அந்த கிருபையில நிலைத்திருங்கள். கடைசியாக 31ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அழகான ஒரு வசனத்தை அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? 31ஆம் சங்கீதம் 7வது வசனம். உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். யோசித்து பாருங்களேன், கண்ணீர் கவலைகள் அவன் வாழ்க்கையை சூழ்ந்தது. உபத்திரவத்தின் பாதையில் அவன் சென்றவன். எங்கேயோ ஒரு மூலையில அப்பாவுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். பாருங்களேன், அவனை தேடி வந்து அவனை கண்டுபிடிச்சு ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்ல, சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வர அவருடைய குமாரன் ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு குமாரர்களையா அபிஷேகம் பண்ணும்படி அனுப்பும் போது கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை குறித்து அவனுக்கு ஒரு வெளிப்படுத்தல் வருகிறது. கடைசியாக எல்லாரும் தேடி பார்க்க ஒருத்தரை இல்லை, யாருமே இல்லையா? கடைசியில் ஒரு மகன் இருக்கிறான், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்களேன், ஆடுகளுக்கு பின்னாடி, கடவுளாடுக்கு பின்னாடி தெரிந்த தாவீதை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சின்ன பையன், அவனு சிறுமையும் எளிமையுமானவன். அவனை பிடித்து கொண்டு வந்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் மேல தேவனுடைய கிருபை இறங்கி வந்து எங்கேயோ கிடந்தான். கர்த்தருடைய கிருபை அவனை அழைத்தது. அவன் சொல்றாரு, கிருபையினால் என்னை அழைத்த தேவன், கிருபையினால் ரட்சித்து, கிருபையினால் அழைத்து, கிருபையா அபிஷேகம் பண்றார் தாவீது. அவனுக்கு அந்த போராட்டம், சவுலால் வந்த போராட்டம், அவனுடைய கூட்டாளிகளால் வந்த போராட்டம், எல்லா விதத்திலும் தாவீது நெருக்கப்பட்டான். அவன் சொல்லுகிறான், உங்களுடைய கிருபையில நான் களி கூர்ந்து மகிழ்வேன். நான் மகிழ்வதற்கு ஒரே
ஒன்றே ஒன்று இருக்கிறது, கிருபை மாத்திரமே. வாழ்க்கையில கஷ்டமா போராட்டமா கவலைப்படாதீங்க. அவர் நமக்கு அளித்த கிருபை பெரியது. அந்த கிருபையில களி கூறுங்க, அந்த கிருபையில சந்தோஷப்படுங்கள், அந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அந்த கிருபை நிச்சயமான கிருபை, நித்திய கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை. ஒரு காலம் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். கர்த்தருடைய சமூகம் உங்களை விட்டு ஒரு நாள் விலகாது. கர்த்தருடைய கிருபையும் உங்களை விட்டு விலகாது. அந்த கிருபையில் பலப்படுங்கள், அந்த கிருபையில் வளருங்கள், அந்த கிருபையில் விருத்தி அடையுங்கள், அந்த கிருபையில நிலைத்திருங்கள், அந்த கிருபையில களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபை இறங்கி வருவதாக, பூரண கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிருபையின் ஆவியை ஊற்றி எல்லா பயங்களை, எல்லா பலவீனங்களை, வியாதிகளை, பிசாசு வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஒல்லாத வியாதி பலவீன அசுத்தாவியை ஒவ்வொரு வீட்டை விட்டு சரித்து சுகம் அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாங்கப்பா, விலட்டாங்கப்பா. ஆண்டவரை தீர்க்காயுஸ் கொடுங்கப்பா. பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த பயங்கரமான வைரஸ் கொரோனாவை கட்டி போடும் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. போதும், நாங்கள் வாசித்த வசனத்தின்படி நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. தேவரீர், எங்களை சிறுமைப்படுத்துற நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியா தயவா எங்களை மகிழ்ச்சியாக்கும். போதும், நாங்கள் பட்ட பாடுகள் போதும், போதும் ஆண்டவரே. இந்த பொல்லாத கொரோனாவினாலே, பொல்லாத மனிதர்களாலே நாங்கள் பட்ட பாடுகள் போதும். இந்த மாதம் இரட்டிப்பான ஒரு நன்மையை தருகிறார். கொரோனா என்கிற பிசாசின் எல்லா விதமான பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும். பொல்லாத மனுஷனுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஊழியக்காரன் பேர்ல பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை வருவார். ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மட்டுமாயிருந்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. God bless you.